தலைப்பு: நாள்தோறும் புதிதாக காதலிக்க கற்றவர்கள். அந்த நாள் காலை வீடு வழக்கம்போல் அமைதியாகத்தான் இருந்தது. சமையலறையில் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த பால் வாசனையும் ஜன்னலின் வழியே வந்த மென்மையான வெயிலும் மட்டும் அந்த அமைதியை நிரப்பிக் கொண்டிருந்தன. காயத்ரி பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தபோது கடிகாரம் 7 மணியை அடித்தது. அவள் கையை துடைத்துக் கொண்டு படுக்கையறை நோக்கி பார்த்தாள். அருண் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். திருமணமாகி 10 ஆண்டுகள். ஆரம்பத்தில் ஒரு நிமிடம் கூட பேசாமல் இருக்க முடியாத இருவரும் இப்போது ஒரே அறையில் இருந்தாலும் தனித்தனி உலகங்களில் வாழ்வது போல இருந்தது. காதல் குறைந்துவிட்டதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அது தினசரி வாழ்க்கையின் சத்தத்தில் கொஞ்சம் மறைந்திருந்தது. காயத்ரி மெதுவாக அருகில் சென்று, "காபி குளிர்ந்து போயிடும்" என்று சொன்னாள். அருண் கண்களை திறந்து சிரித்தான். "நீ இன்னும் அதே மாதிரி தான். என்னை எழுப்புறது கூட சத்தமில்லாம" என்றான். அவள் சிரிக்கவில்லை. "உங்களுக்கு லேட் ஆகும்" என்று மட்டும் சொல்லி வெளியே சென்றாள். அந்த ஒரு கணம் அருண் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். முன்பு இருந்த காயத்ரி இவள்தானா, இல்லை வாழ்க்கை அவளை மாற்றிவிட்டதா? அவனுக்கே புரியவில்லை. ஆபீஸ்க்கு கிளம்பும்போது காயத்ரி அவனுக்கு பை தயார் செய்து வைத்திருந்தாள். சாப்பாடு பாக்ஸ், தண்ணீர் பாட்டில், எல்லாம் வழக்கம்போல் சரியாக. அவன் எதுவும் சொல்லாமல் எடுத்துக்கொண்டான். "பார்த்து போங்க" என்ற அவள் குரல் கதவு மூடும்போது மெதுவாக காதில் விழுந்தது. அந்த நாள் முழுக்க அருணுக்கு வேலை சரியாக ஓடவில்லை. மீட்டிங்கில் பேசிக்கொண்டிருந்த போதும் அவன் மனசு வீட்டு நினைவுகளுக்குள் போய் வந்தது. "நாம கடைசியாக எப்போ மனசார சிரிச்சோம்" என்ற கேள்வி திடீரென்று மனசுக்குள் எழுந்தது. மாலை வீடு திரும்பும்போது அவன் வழக்கத்தை விட சற்று சீக்கிரமே வந்தான். கதவை திறந்ததும் வீட்டில் சத்தம் இல்லை. சமையலறையில் காயத்ரி இருந்தாள். அவள் அவனை பார்த்ததும், "இன்னைக்கு சீக்கிரமா வந்தீங்களா" என்று கேட்டாள். "ஆமா" என்று சொல்லிவிட்டு அவன் ஹாலில் அமர்ந்தான். அந்த இரவு இருவரும் சாப்பிடும்போது ஒரு பழைய பாடல் டிவியில் ஒலித்தது. காயத்ரி அதை கேட்டதும் சிரித்தாள். "இந்த பாடல் ஞாபகம் இருக்கா" என்று கேட்டாள். அருண் சிரித்தான். "நம்ம ஃபர்ஸ்ட் ராட்ல நீ இதே பாடலை ஹம்மிங் பண்ணினது" என்றான். அந்த சின்ன நினைவு இருவருக்குள்ளும் மறைந்திருந்த ஒரு கதவை மெதுவாக திறந்தது. அடுத்த நாள் ஞாயிறு. அருண் திடீரென்று சொன்னான், "எங்காவது வெளியே போகலாமா?" காயத்ரி ஆச்சரியமாக பார்த்தாள். "எங்க?" "சும்மா, நம்ம பழைய காலத்துல போன மாதிரி" என்றான். அவள் சிரித்தாள். "அந்த மாதிரி இடம் இன்னும் இருக்கா?" "இருக்கணும்" என்று சொல்லிக்கொண்டே அவன் கார் எடுத்து வந்தான். அவர்கள் முதலில் சந்தித்த கல்லூரி அருகே சென்றார்கள். அந்த காண்டீன் இன்னும் அப்படியே இருந்தது. அதே மேஜை, அதே பெஞ்ச். காயத்ரி அங்கே அமர்ந்ததும் அவளின் முகத்தில் ஒரு பழைய சிரிப்பு வந்தது. "அப்போ நீ ரொம்ப பேசுவ" என்று அருண் சொன்னான். "நீ ரொம்ப கேட்ப" என்று அவள் பதில் சொன்னாள். அவர்கள் மெதுவாக நடந்து கொண்டே பேசினார்கள். குழந்தைகள், பொறுப்புகள், சோர்வுகள், எல்லாவற்றையும் அந்த நடைபாதையில் விட்டுவிட்டது போல இருந்தது. மழை திடீரென்று பெய்ய ஆரம்பித்தது. இருவரும் ஒரு மரத்தடியில் நின்றார்கள். அருண் அவள் அருகே வந்து நின்றான். அவன் கையை அவள் கையில் வைத்தான். அந்த தொடுதல் எந்த அவசரமும் இல்லாமல் பழைய பரிச்சயத்தோடு இருந்தது. "நாம மாறிட்டோமா" என்று காயத்ரி மெதுவாக கேட்டாள். "இல்ல" என்று அருண் சொன்னான். "நாம வளர்ந்துட்டோம்." அந்த வார்த்தை அவளுக்கு ரொம்ப பிடித்தது. அன்று இரவு வீட்டுக்கு திரும்பியபோது இருவரும் சோர்வாக இருந்தாலும் மனசு நிறைந்திருந்தது. காயத்ரி பால்கனியில் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். அருண் அவள் அருகே வந்து நின்றான். "நான் உன்னை தினமும் கவனிக்க மறந்துடுறேன் போல" என்று அவன் சொன்னான். "நானும்" என்று அவள் சொன்னாள். "ஆனா மறந்துட்டாலும் நாம ஒருவரை ஒருவர் இழக்கல." அந்த நாளிலிருந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அவர்கள் வாழ்க்கை அதே மாதிரிதான். ஆபீஸ், பொறுப்புகள், பிரச்சனைகள் தொடர்ந்தது. ஆனால் ஒரு சின்ன பழக்கம் வந்தது. தினமும் இரவு 10 நிமிடம், மொபைல் இல்லாமல், டிவி இல்லாமல், ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேசுவது. சில நாட்கள் சிரிப்பு, சில நாட்கள் அமைதி, சில நாட்கள் சின்ன சண்டை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புது காதல். ஒரு நாள் காயத்ரி சொன்னாள், "நமக்கு பெரிய ரொமான்ஸ் இல்ல, ஆனா இந்த வாழ்க்கை எனக்கு போதும்." அருண் அவள் கையை மெதுவாக பிடித்தான். "எனக்கும்." தினசரி புதுசா காதலிக்கிற வாழ்க்கை. அந்த வீட்டில் இனி பெரிய வார்த்தைகள் இல்லை.
பெரிய வாக்குறுதிகள் இல்லை. ஆனால் அங்கே இருந்தது நாள்தோறும் அமைதியாக ஆழமாக வளர்ந்த காதல். நெறி. திருமணத்துக்கு பிறகு காதல் குறையாது. அது தினசரி கவனமாக, புரிதலாக, நாள்தோறும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒன்றாக மாறும்.